Hi friends, I am Mahi. நம்ம வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் நம்மகிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வத்த குழம்பு, பூண்டு குழம்பு அந்த மாதிரி தான். அதுலேயும் நம்ம பூண்டு குழம்பு சூஸ் பண்ணும்போது எந்த ஒரு காய்கறியுமே தேவை கிடையாது. நான்வெஜ்ஜெல்லாம் சாப்பிட்டு அடுத்த நாள் பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. உங்களுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த பூண்டு குழம்பு ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் எப்படி செய்யறதா பார்க்க போகிறோம். வெல்கம் டு மஹி ரெசிபிஸ் இன் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்திக்கோங்க. ஒரு 6 to 7 பல் பூண்டை நல்லா தட்டிட்டு சேர்த்திக்கோங்க. இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்க்கும் போது குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். பூண்டோட எசன்ஸ் எல்லாமே நல்லாவே இறங்கிரும். இப்போ 10 to 15 பூண்டு பற்களை தோல் நீக்கிட்டு சேர்த்திக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. பூண்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 10 சின்ன வெங்காயத்தை முழுசாக அப்படியே சேர்த்திக்கலாம். இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. இது கூடயே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டுமே எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கிடணும் எண்ணெயில். இப்போ 2 தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. நான் பெரிய சைஸில் தான் கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்கள் பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கிறாலும் சேர்த்திக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. தக்காளி நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா குக் ஆகட்டும். இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. உங்களுக்கு நல்ல பழமாக இருந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே கிரேவி கிடைக்கும். இப்போ தக்காளி எல்லாமே நல்லா மசிச்சு விட்டுட்டு மசாலா சேர்த்திக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் தான் சேர்த்திருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த குழம்பு பொடியை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை சேர்த்திக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்போ சேர்த்திக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பூண்டு குழம்பு ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம். இது புளியில் ஊற்றி செஞ்சுருக்கறனால அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த பூண்டு குழம்பு பார்த்துட்டிங்கன்னா சாப்பாடு, இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த பூண்டு குழம்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய ரெசிபிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்ல. ஸோ அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடனே பார்க்க முடியும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.